என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் மனமகிழ்ச்சியோடு உன்னை காண வந்திருக்கின்றேன். வெற்றி களிப்பு என்றே சொல்லிவிடலாம். ஏனென்றால் உன்னை திட்டம் போட்டு கவிழ்க்க நினைத்த ஒரு 3 பேரின் நிலை இப்பொழுது என்னவாக இருக்கிறது என்பதனை உனக்கு எடுத்துச் சொல்லிவிட இந்த கருப்பன் நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, எல்லா விஷயங்களுமே நமக்கு இந்த வாழ்க்கையில் புரியாத புதிராக இருக்கலாம். ஆனால் நமக்கு கிடைக்கின்ற விஷயங்களை எல்லாம் மட்டுமே நம் வாழ்க்கை நமக்கு கொடுக்கும் அல்லவா? அதனால் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னை மாற்றிக்கொள்ள இப்பொழுதே தயாராகிவிடு. உன்னை சுற்றி நான் வருகிறேன் என்பதனை நீ எந்த அளவிற்கு உணர்கிறாயோ அந்த அளவிற்கு இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொன்றையும் நடத்துகிறேன் என்பதனையும் நீ உணர வேண்டும். எதையுமே சர்வசாதாரணமாக நீ எண்ணிவிடக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் நீ விட்டுவிடக்கூடாது. நமக்கென இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற எல்லாமும் நம்மை எல்லா நிலையிலும் எப்படியெல்லாம் பக்குவப்படுத்துகிறது என்பதனை முதலில் நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். என் குழந்தையே, நடந்து முடிந்த விஷயங்களுக்காகவெல்லாம் எப்பொழுதுமே வருந்திக் கொண்டிருப்பதை விட உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கருப்பன் சொல்கின்ற நேரம் அத்தனையையும் நீ என்னவென்று உணர வேண்டிய தருணம். உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கும் பொழுதெல்லாம் உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியானவற்றை நான் எடுத்துச் சொல்லத்தான் செய்கின்றேன். எந்த இடத்திலும் என் பிள்ளை உன்னை நான் விட்டது கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் என் குழந்தைக்கு கஷ்டங்கள் வர நான் அனுமதித்தது கிடையாது. உனக்கென்ற ஒவ்வொன்றையும் நான் உறுதிப்படுத்தி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீ எந்த இடத்தில் எதை எப்படி பெற வேண்டும், எந்த இடத்தில் உன் வாழ்க்கையை எப்படி நீ மாற்ற வேண்டும், யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை எல்லாம் இந்த கருப்பன் உனக்கு நான் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நீ எல்லா நிலையிலுமே இந்த சூழ்ச்சிகளுக்குள் சிக்கிவிடத்தான் முன்னுரிமை கொடுத்தாயல்லவா? இவர்கள் என்ன செய்தார்கள், ஏது செய்தார்கள் என்பதனை எல்லாம் என் பிள்ளை நிச்சயமாக நீ மனமுடைந்து யோசித்து யோசித்து வாழ்க்கை முழுமைக்குமே மிகப்பெரிய வேதனைகளைத்தான் நீ சந்தித்திருந்தாய் என்பது உண்மை. இனிமேல் உனக்கு நடப்பதை எல்லாம் கருப்பன் வகுத்தபடி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. கருப்பன் சொல்லிக் கொடுத்தது போல உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு மனநிறைவை தரப்போகின்றது. என்ன நடந்தது என்றும் ஏது நடந்தது என்றும் நீ வருந்தியதற்கெல்லாம் சேர்த்து வைத்த மாற்றத்தை நான் உனக்கு தருகின்றேன். இனி எல்லாமுமாக உனக்கு இந்த கருப்பன் இருப்பதையும் புரிய வைக்கின்றேன். திட்டம் போட்டு உன்னை கவிழ்க்க நினைத்தால் நான் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்து விடுவேனா? உன்னுடைய வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்க நினைத்தால் அவர்களை நான் அப்படியே விட்டு விடுவேனா? என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை உணர்ந்து அதை நான் சரி செய்து விட வேண்டும் அல்லவா? உன் வாழ்க்கையில் நீ படுகின்ற எல்லாவற்றையுமே நான் உனக்கு நல்லபடியாக மீட்டெடுத்து கொடுக்க வேண்டும் அல்லவா? கருப்பனுக்கு தெரியாத விஷயம் அல்ல உன் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கிறது என்பதனை நான் கண்டு கொண்டேன். என் பிள்ளையை இவர்கள் எந்த அளவிற்கு பாடாய்படுத்துகிறார்கள் என்பதனை நான் தெரிந்து கொண்டேன். அதனால் என் பிள்ளைக்கு இதுபோன்ற சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களை இனி விட்டுவிடக்கூடாது என்பதில் நான் சற்று அதிகப்படியான கவனத்தை எடுத்து கொண்டேன். ஒரு நாளும் ஒரு நொடிப்பொழுதும் இதை விட்டு நான் விலகிவிட எண்ணியதே கிடையாது. இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். இந்த வாழ்க்கை உன்னை தேடி வந்து உனக்கு என்ன கொடுத்தாலும் அதையெல்லாமும் நீ கொஞ்சம் கவனத்தோடு ஏற்றுக்கொண்டிருந்தாயானால் உன்னாலேயே எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டிருக்க முடியும். நீ நினைத்தால் எல்லாவற்றிலும் நீ எதிர்பார்த்த வெற்றியை உன்னால் நிச்சயமாக பெற்றிருக்க முடியும். இனிமேல் நடந்து முடிந்ததை எல்லாவற்றையும் நினைத்து வருந்தாதே. உனக்கு நான் நடத்தக்கூடிய விஷயம் அத்தனையையும் என்னவென்று நான் உனக்கு நிச்சயமாக உரக்கச் சொல்வேன். கருப்பன் என்ன காரணத்திற்காக, என்ன நோக்கத்திற்காக இவர்களுக்கு தண்டனையை கொடுக்க வந்திருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, சந்தோஷமான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் பொழுது அதை நாம் உணராமல் போய் விடுகின்றோம். நமக்கு வேண்டியபடி
நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது அதையெல்லாம் நாம் கண்டுகொள்ளாமல் இருந்து விடுகின்றோம். இப்படி இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய சந்தோஷத்தையும் சந்தர்ப்பத்தையும் தொலைத்துவிட்டு அதன் பிறகு எதுவும் நடக்கவில்லை, கிடைக்கவில்லை என்று சொல்லி புலம்புவதில் என்ன பலன் இருக்கின்றது? நமக்காக எதையுமே இந்த வாழ்க்கை தர தயாராகத்தான் இருந்தது. எதையுமே உனக்கு துணிந்து கொடுக்க இந்த வாழ்க்கை தயாராகத்தான் இருந்தது. ஆனால் நீ அந்த நேரம் உன் மனதை தவறவிட்டு இந்த வாழ்க்கை தரக்கூடிய நம்பிக்கைகளையும் நீ விட்டுவிட்டாய் என்பதுதான் உண்மை. இத்தனை காலமும் நீ அனுபவித்த எல்லா விஷயங்களும் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க போகின்றது. எல்லாவற்றிற்குமான சந்தோஷத்தை உனக்கு நிறைவாக கொடுக்க போகிறது. நீ யோசித்து பார்த்திருக்கிறாயா? அப்படி என்ன நடந்து விட்டது? நாம் என்ன செய்து விட்டோம்? எதற்காக நம்மை மட்டும் இந்த வாழ்க்கை பாடாய்படுத்தி எடுக்கிறது என்று நீ யோசித்து பார்த்திருக்கிறாய் அல்லவா? உண்மை என்ன தெரியுமா? தெய்வத்திற்கு நெருக்கமான குழந்தையாக நீ இருந்து கொண்டிருப்பதனால் தெய்வம் எப்பொழுதுமே உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாக நடக்கிறது என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் எல்லாம் யோசிப்பது போல உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்க நாம் அனுமதிக்க முடியாதல்லவா? நீ என்ன நினைக்கிறாயோ அதுதானே உன் வாழ்க்கையாக மாற வேண்டும். சூழ்ச்சிகளை செய்து உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை உனக்கு கொடுத்து என்னவென்றும் ஏதுவென்றும் உன்னை யோசிக்க வைக்கின்ற இந்த மனிதர்கள் இருக்கும் வரை என் பிள்ளைக்கு நிச்சயமாக கவலை என்ற ஒன்று தொடர்கதையாகத்தான் இருக்கும். இனி எதுவென்றாலுமே நாம் நினைத்ததை எல்லாம் நடத்தியபடி உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயங்களை நடத்தத்தான் வேண்டும். மிகப்பெரிய மாற்றங்களை நடத்தத்தான் வேண்டும். இன்றோடு உனக்கு இருக்கின்ற துன்பங்கள் எல்லாமும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்க இந்த கருப்பன் எப்பொழுதும் உறுதுணையாக நிற்கிறேன் என்பதனை மறக்காதே. சூழ்ச்சிகளினால் ஒருவரை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறோம் என்றால் நிச்சயமாக அவர்கள் எந்த அளவிற்கு திட்டத்தை தீட்டி இருப்பார்கள் என்று சற்று நீ யோசித்து பார்க்க வேண்டும் அல்லவா? இவர்களினுடைய மனது எந்த அளவிற்கு ஒருதலுக்கு கெடுதலை செய்ய நினைத்திருக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு நல்லதை செய்ய நினைக்காத மனது எந்த நொடியிலும் மற்றவர்கள் சந்தோஷமாக இருப்பதை காண எப்பொழுதும் தைரியமில்லாத ஒரு மனதுதான் இவர்களுக்கு இருக்கின்றது. அடுத்தவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் கொடுத்து விடவும், அடுத்தவர்கள் வாழ்க்கையில் படுகின்ற கஷ்டங்களை கண்டு ரசிக்கவும், கைகொட்டி சிரிக்கவும் தான் இவர்கள் எப்பொழுதுமே காத்து கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற எண்ணம் கொண்டும் இது போன்ற விஷயங்களை கொண்டும் எப்பொழுதுமே இவர்கள் காலத்தை தள்ளிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்திருந்தாலும், எவ்வளவு பெரிய உண்மைகள் நடந்திருந்தாலும் இந்த வாழ்க்கை எல்லாவற்றையுமே ஒருவருக்கு சரி செய்து கொடுக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் உன் அருகில் எப்பொழுதும் இருக்கிறது என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? நீ சரியாக இருந்தால் அருகில் இருக்கின்ற தெய்வம் உனக்கு நல்லதை நடத்தும் என்று அர்த்தம். இல்லை, நான் இப்படித்தான் இருப்பேன் என்று நீ சொல்வாயானால் உன் அருகில் தெய்வம் நின்று கொண்டிருந்தும் எந்த பலனும் இல்லாமல் தான் போகும். தெய்வம் எவ்வளவு உன்னை தேடி வந்தாலும் அதிலிருந்து உனக்கு எந்த நன்மைகளும் கிடைக்காது என்பதுதானே உண்மையாக மாறும். இத்தனை காலமும் நீ அனுபவித்ததை எல்லாம் நினைத்து வருத்தம் கொண்டிருக்காதே. உனக்கு நான் நடத்துவது இந்த தீமைகளின் பிடியிலிருந்து உன்னை மீட்டெடுப்பது எல்லோருக்கும் சுலபமான ஒரு விஷயமாக மாறியது என்ன தெரியுமா? யாரையும் எதையும் நாம் செய்துவிட்டு போகலாம். அதனால் யாருக்கும் நம்மிடம் இருந்து எவ்வளவு பாதிப்புகள் வந்தாலும் மற்றவர்கள் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதுதான் இவர்களினுடைய எண்ணமாக இருக்கின்றது. இதையெல்லாம் உணர வேண்டிய காலகட்டம். உனக்கு எல்லாவற்றிலும் இருந்து நான் கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாம் நினைத்து நீ வருந்தாதே. இவர்கள் எண்ணியது போல உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல துன்பங்களை கொடுக்க நினைத்தது உண்மை. அது மட்டுமல்ல, இவர்கள் 3 பேரும் சேர்ந்து தீட்டிய திட்டங்களை எல்லாம் நீ என்னவென்று பார்த்தாயானால்
சற்று உற்று நோக்கி பார்த்தாயானால் உனக்கே மிகுந்த மனக்குழப்பமும் உனக்கே மிகுந்த அளவில் மன கஷ்டமும் வந்து கொண்டே இருக்கும். நம்மோடு இருக்கின்றவர்கள் நம் சொந்த பந்தங்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருப்பவர்கள் எந்த கஷ்டத்திலுமே நாம் இவர்களை நம் உறவாகத்தான் நினைத்திருக்கிறோம். அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் நாம் ஓடிச் சென்று என்னவென்று பார்த்திருக்கிறோம். இப்படியெல்லாம் நாம் இருந்த பிறகும் கூட இவர்கள் ஏன் நம்மை ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை என்ற ஒரு கவலை உனக்குள் இருக்கிறதல்லவா? இவர்கள் ஒரு சிறு துளி அளவு கூட உன்னை என்னவென்று பார்க்கவில்லை என்ற எண்ணம் உனக்குள் இருக்கிறதல்லவா? இதையெல்லாம் என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் என் குழந்தை நீ எப்பொழுதுமே கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கென்று என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ உணரும் பட்சம் இவை அத்தனையுமே உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுப்பதை நீ தெரிந்து கொள்வாய். இவை அத்தனையுமே உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். நான் வந்துவிட்டேன் உனக்காக. உனக்கு வேண்டிய எல்லாவற்றையுமே நான் சரியாக கொடுக்க நினைத்து விட்டேன். ஏனென்றால் நீ பட்டது எல்லாம் போதும். இனிமேல் நீ அனுபவிக்கக்கூடிய சந்தோஷங்களை நிச்சயமாக என்னவென்று நீ உணர வேண்டும். வாழ்க்கை வாழ்கின்ற காலம் உனக்கு கொடுத்த துன்பங்களை எல்லாம் நினைத்து நீ வருந்தியது போதும். இனியாவது உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்னவென்று யோசிக்க தயாராக இரு. உனக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள்ள நீ தயாராக இரு. இவர்களினுடைய சூழ்ச்சிகள் எப்படிப்பட்ட சூழ்ச்சிகள் தெரியுமா? உன் வீட்டில் இருந்து கொண்டே வேண்டும் என்றே பலவிதமான கஷ்டங்களை உனக்கு தொடர்ச்சியாக தந்து கொண்டிருந்தவர்கள், வேண்டும் என்றே எப்பொழுதுமே உன்னை சுற்றி இருந்து உனக்கு கவலைகளை கொடுத்து கொண்டிருந்தவர்கள். ஆனால் உன்னால் தான் இவர்களை உணர முடியவில்லை. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எப்பொழுதுமே தெரிந்து கொள்ள இவர்கள் காட்டுகின்ற ஆர்வம் நீ சற்று உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் என்றோ உனக்கு புரிந்திருக்கும். என்றோ உனக்கு இது நிச்சயமாக தெரிந்திருக்கும். இவர்களினுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் உனக்கு கொடுத்திட்ட விஷயங்கள் சர்வ நிச்சயமாக அத்தனையையும் உனக்கு தெளியப்படுத்தி இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எல்லாமும் முடிந்து விட்டது, இந்த வாழ்க்கையை நிர்மூலமாகிவிட்டது என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு இவர்களிடமிருந்து உனக்கு பல விஷயங்கள் நடந்ததல்லவா? இந்த 3 பேரும், அதாவது எதற்காக 1 + 2 என்று போட்டிருக்கிறேன் தெரியுமா? இந்த கருப்பன் இதில் மற்ற 2 பேரையும் கூட மன்னித்து சேர்த்து கொள்ளலாம். ஆனால் இந்த ஒருவர் இருக்கிறார் அல்லவா, இவரினுடைய எண்ணங்கள் தான், இவரினுடைய சிந்தனைகள் தான் எந்த ஒரு விஷயத்தையுமே உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பாதிப்படைய செய்து கொண்டிருக்கின்றது. ஒன்றுமே சொல்லாமல் மற்றவர்களினுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை என்னவென்று கண்டுகொள்ளாமல் ஒருவர் இருந்தாலும் கூட இவர்களின் தூண்டுதலின் பேரில் அவர்கள் உனக்கு கெடுதல் செய்ய நினைத்து விடுகின்றார்கள். முழுக்க முழுக்க உன் குடும்பத்தை ஆட்டி படைக்க வேண்டிய எண்ணம் மட்டுமே இவர்களுக்குள் இருக்கின்றது. முழுக்க முழுக்க உன் வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சரியாக உணர்ந்து விடுகின்ற எண்ணம் தான் இவர்களுக்கு இருக்கின்றது. இதையெல்லாம் நான் கண்டுகொண்ட பிறகு இவர்களிடத்திலிருந்து நான் தெரிந்து கொள்ள வேண்டிய நினைத்தது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அது என்ன தெரியுமா? இவர்கள் இந்த அளவிற்கு உன் மீதும் உன் குடும்பத்தின் மீதும் வெறுப்பான எண்ணம் கொண்டு இருக்கிறார்கள் என்றால் உன் பக்கம் ஏதும் தவறு இருக்கிறதா என்பதனை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் எப்பொழுதுமே ஒரு தலைபட்சமாக எதையும் செய்து விடுவது கிடையாது. இந்த வாழ்க்கையில் நீ என்ன செய்ய நினைக்கிறாயோ, இந்த வாழ்க்கையில் உண்மையாகவே ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களும் என்ன இருக்கிறதோ அதைத்தான் நான் உணர்ந்து செய்கின்றேன். ஒருவேளை நீ தவறு செய்திருந்து அதனால் அவர்கள் வாழ்க்கையில் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குமானால் அதை ஒரு நொடியிலும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதை எந்த சூழ்நிலையிலும் என்னால் உணர முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாவற்றிலுமே சரியான மகிழ்ச்சி கிடைக்கட்டும். நான் இருக்கும் நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் சரியாக கொடுக்கும் பொழுது இவர்களினுடைய ஆட்டத்திற்கும் அங்கே முற்றுப்புள்ளியை இந்த கருப்பன் நான் வைத்துவிட நினைத்து விட்டேன். இவர்கள் என்ன சிந்தனைகளோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொண்டார்கள் என்று நீ நினைத்து பார். மனமுழுக்க தீய எண்ணங்கள் கொண்டும் மனமுழுக்க கெட்ட சிந்தனைகள் கொண்டும் அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிக்கின்ற எண்ணம் கொண்டும் அதிலும் குறிப்பாக தனக்கு நன்மைகளை செய்தவர்களையே அழிக்க இவர்கள் முற்பட்டதும் தான் இந்த கருப்பனுக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். இன்று அவர்களின் நிலைமை என்னவாக இருக்கிறது தெரியுமா? என் குழந்தையே, எப்பொழுது தன்னை சுற்றி இருப்பவர்கள், எப்பொழுது தன்னை சூழ்ந்து இருப்பவர்கள் எல்லோருமே தனக்கு நன்மைகளைத்தான் செய்தார்கள் என்று தெரிந்து கொண்ட பிறகும் கூட ஒரு காயத்தை அவர்களுக்கு கொடுக்க நினைக்கின்ற மனது வந்துவிட்டது என்றால் அதன் பிறகு இனி இதையெல்லாம் நினைத்து நாம் ஒருபோதும் கலங்கிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதையெல்லாம் யோசித்து ஒருபொழுதும் நாம் மனம் பதற வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் செய்த பாவங்கள் ஒவ்வொன்றும் அவர்களுக்கே திரும்பச் செல்ல போகிறது என்பதுதானே உண்மை. அவர்கள் செய்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் அவர்களுக்கே தானே திரும்பச் சென்று அவர்களின் வாழ்க்கையை அளிக்கும் என்பதுதானே உண்மை. செய்த பாவத்திற்கும் துரோகத்திற்கும் சரியான பதிலடி கிடைக்கப் போகின்றது. ஒருவர் நமக்கு கெடுதலை செய்ய வேண்டும், செய்துவிட வேண்டும் என்று கூட அவசியம் கிடையாது. செய்ய நினைத்தாலே போதும். மனதிற்குள் இன்னொருவருக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டால் அது போதும். அது ஒன்றே இவர்களின் வாழ்க்கையை நிச்சயமாக நிர்மூலமாக்கிவிடும் என்பதுதான் உண்மை. என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் எவனொருவன் தனக்கு உதவி செய்தவர்களையே மதிக்காமல் அவர்களை அழிக்க நினைக்கிறானோ, அவர்களை நடுத்தெருவிற்கு கொண்டு வந்து சேர்க்க நினைக்கிறானோ, அவன் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர்களின் காலடியில் விழ வேண்டிய நிலைமை நிச்சயமாக ஏற்படும். அவர்களின் காலடியில் விழுந்து அவர்களிடம் உதவி கேட்கின்ற ஒரு நிலைமை நிச்சயமாக ஏற்படும். எதுவுமே சர்வசாதாரணமாக விட்டுவிடக்கூடிய விஷயம் அல்ல. செய்கின்ற தவறுகள் தண்டனைக்கு உரியவை என்பதனை ஒருபோதும் மறக்கக்கூடாது. என்னவாகும், நாம் செய்த காரியம் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் என்பது எல்லாம் நீ யோசித்தது போதும். இனி உனக்கென்று நான் கொடுக்கும் எல்லாமும் உன்னை அடுத்த நிலைக்கு நிச்சயமாக மீட்டு கொண்டு செல்லும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதல்லவா? இவர்கள் உன் காலடியில் விழுந்து மண்டியிடக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டது. ஏனென்றால் அத்தனை பெரிய உதவி அவர்களுக்கு உன்னிடத்திலிருந்து தேவைப்படுகின்றது. எல்லாவற்றையும் இழந்து தவித்து நிற்கிறார்கள். வெளியில் சொன்னால் நாம் செய்த பாவம்தான் இதற்கு காரணம் என்று எல்லோரும் சொல்லிவிடுவார்களோ என்று சொல்லி எதையுமே வெளியில் சொல்லாமல் தனக்குள்ளேயே போட்டு புதைத்து கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள். இது போன்ற எண்ணங்கள் கொண்ட இந்த மனிதர்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை, இனி ஒருபோதும் நீ கலங்காதே. நான் இருக்கும் நேரம் கருப்பன் சொன்ன வார்த்தைகளின்படி இவர்கள் நிச்சயமாக மீண்டும் உன்னை தேடி வருகின்ற நேரம் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதற்கான மாற்றமும் உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகின்றது. எல்லா நிலையிலும் நீ உணரக்கூடிய வெற்றியை நீ நிச்சயமாக பெற்றுவிட வேண்டும். கருப்பன் மற்ற விஷயங்களை எல்லாம் பார்த்து கொள்கின்றேன். உனக்கு தேவையில்லாத எண்ணங்களை கொடுத்து உன்னை அழிக்க நினைப்பவர்களையும், வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்த எண்ணி உன்னை வேதனைப்படுத்த நினைக்கின்ற இவர்களையும் நான் நிச்சயமாக ஒரு கை பார்த்து விடுவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நடக்கும் நன்மைகள் உனக்கு நிச்சயமாக இனிமேல் அடுத்த கட்ட நிகழ்வை எடுத்துச் சொல்லட்டும். நடக்கக்கூடிய விஷயங்கள் இனி அத்தனையிலும் நீ விரும்பிய மாற்றம் உனக்கு கிடைக்கட்டும். என்னாலும் கருப்பன் இருக்கிறேன். இந்த தீமைகள் உன் காலில் விழும் நேரம் நீ அவர்களுக்கு செய்வதும் செய்யாமல் விடுவதும் உன்னுடைய இஷ்டம். உனக்கு அவர்கள் செய்த துரோகத்தையும் ஒருபோதும் மன்னித்து விடாதே.
மீண்டும் அந்த துரோகத்தை செய்வதற்குரிய வாய்ப்புகளையும் அவர்களுக்கு நீ கொடுத்து விடாதே. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.